குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியாக வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டில தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாதங்கள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ 8ஆம் இடத்தில் சனி, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லலாம். கூட சுக்ரன் யார் உங்களுடைய லக்னத்திற்கு அப்படின்னா 3-10. அப்போ 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களோட முயற்சி ஸ்தானம், உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சனியோட சேர்ந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் இடத்துலையும் உங்களுக்கு 8ஆம் இடத்துலையும் இருக்காரு. ஸோ 8-12 அப்படிங்கிறது ஒரு ரீதியான ஒரு கனெக்ஷன். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறு அடிகள், இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கால் அடிப்படும் நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சுக்கிரன் சேரும் போது, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிவயிறு பிரச்சனை. ஸோ அடிவயிறுல ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் பாதிக்கப்படும். இப்போ ஒழுங்கா சாப்பிடாம, தூங்காம, கணையம் அந்த இடத்துல இருக்கு. பெண்களா இருந்தா பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இம்பேக்ட்ஸ், அந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அலர்ட் கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்துரு. ஏன்னா ஒரு சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த அலர்ட் கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாரு. அப்ப அந்த அலர்ட் கொடுக்கும் போதே உங்களுடைய ஃபுட்டு அது எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. இல்ல நான் என்ன மாதிரி தான் இருப்பேன், நான் யார் சொல்றதும் கேட்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை பூகம்பகமாக வெடிக்கும். அப்போ ஆப்ரேஷன், சர்ஜரின்ட்டு போய் முடியும். எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னால வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி ஒரு கணக்கே இல்லாமல் நீங்கள் அதை சாப்பிட்றீங்க,
உங்களோட உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்த நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ், படிப்பு, ஸ்கூல்ல ஹெல்த் ப்ராப்ளம் அதெல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஹெல்த்தை ஒழுங்கா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ காலும் பாதிக்கப்படும், அதே மாதிரி அடிவயிறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே இந்த அஷ்டம சனியில் நம்ம தொழில் செய்யலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 100% உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக கண்டிப்பாக பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லதா பேசியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா பேசுவாங்க. யாரெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தான் உனக்கு எல்லாமே, உனக்கு சூப்பரா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னவங்களே இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் வச்சுட்டு உங்களை கெட்ட பேரும் அவமானங்கள் எல்லாத்துலயும் உங்களை இழுத்து விட்டுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யாரு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ராகுவோட வீட்டிலிருந்து எல்லாருமே வந்து விலகி 8ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய துணைவியார் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் நல்ல ஹெல்ப் இருக்க போகுது. ஸோ சமுதாய ரீதியான ஒரு பிரச்சனைகள்லேருந்து ஒரு 50% ஆஃப் விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இப்போ 8ஆம் இடத்துல போய் எல்லா கிரகங்களும் வராங்க. ஸோ உங்களுடைய 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து இப்போ சனியோட சேர போகிறார். லக்னாதிபதி சனியோட சேர போகிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 4 9ஆம் இடத்துக்குரிய சனியோட சேர போகிறார். அப்போ இவ்வளவும் போய் அந்த 8ல போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சுத்தி சுத்தி பிரச்சனை தான். அப்ப இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, ஒரு எதிர்பார்த்த ஒரு துணைவியார் உங்களுக்கு வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் கிடையாது. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒரு ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது மூலியமா பிரச்சனை, ஒழுங்கா வேலை செய்யாத அந்த பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த துணைவியார் ஒரு கல்யாணம் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கலாமான்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வேலை இல்லை நான் இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு கல்யாணம் கூடி வருது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வாழ்க்கை வராது. அது வந்து 100% கிடைக்காது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல டைமில் நமக்கு நல்லது நடக்கும், கெட்ட டைமில் என்னதான் பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு. புது முயற்சிகள் பண்ணவே கூடாது. சனி பகவான் 8ல இருந்து பார்வை செலுத்தும்போது டெஃபினட்டா பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த பிரச்சனையில உங்களுக்கு வந்து மேலும் மேலும் பிரளயமா ஒரு பெரிய பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு காட்டக்கூடிய அறிகுறி தான் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ என்னதான் பண்றது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, நீங்க அமைதியா சனி போற போக்குல உங்களை எப்படி கொண்டுட்டு போறாரோ அமைதியா அது படி போனீங்கனாலே அவர் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சிருவாரு. இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தா வந்து பெரிய இழப்புகள் நேரிடும். அப்போ வந்து அமைதியா இருந்து இப்போ நீங்க வேலையெல்லாம் மாறுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாறிடாதீங்க. ஏன்னா வேலை விட்டு போகுமே தவிர புது வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களோட மைண்ட் மேனிப்புலேட்னா 7ல ராகு இருக்கும்போது மைண்ட் மேனிப்புலேட் பண்றக்கூடிய அந்த மனிதர்கள் வருவாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி பண்ணு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பரிகாரம் செய்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. ஆனா சனி பகவான் பார்வை செலுத்திட்டாரு 8ல அப்படின்னாலே வந்து கண்டிப்பா வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு தான் அர்த்தம். நீங்க வந்து யார் சொல்றதே கேட்காம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. சனிக்கு அமைதியா இருந்தாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அமைதியா இருந்து ஒரு பெரிய ஒரு லக்ஸுரி தாட்டெல்லாம் இல்லாம இருந்து அவ்வளோ பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரும் அதிர்ஷ்டம் தான். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெட்டதே நடக்காது, கெட்டது மட்டும் நடக்காது, நல்லதும் நடக்கும். ஏன்னா அஷ்டம சனி பார்வையில வந்து சில பார்வைகள் வந்து அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க. அப்போ நான் வந்து ஒரு முன்னேற்றம் பண்ண போற சனி பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படி கிடையாது, அங்க பிரச்சனையை கொடுப்பாரு. அமைதியா இருந்து பொறுமையா இருந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்த நகர்த்தும் போது அந்த இடத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இப்போ உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த 11ஆம் இடத்துல வந்து வக்ரமாய் நிவர்த்தி ஆக போறாரு. சில லாபங்கள் குரு பார்வையும் இருக்க போகிறது. அப்ப திருமணம் எல்லா காரியங்களும் இந்த காலகட்டத்துல நெருங்கி வந்தாலும் விசாரித்து உங்களுடைய திருமணம் அப்படின்னு செய்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ 2க்கு உரியர் வந்து புதன், அவர் வந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. ஸோ வக்ர நிவர்த்தி ஆகும்போது இவ்வளோ நாள் வந்து குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு வந்து சார்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, பிளான் பண்ணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக கையாளுங்க, எல்லாமே நல்லது நடக்கும்.
ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்களில் வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க, அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலிமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வந்து வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் வந்து பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி. இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்து வருது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி.
தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாற்றுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தேனால் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான நாட்கள். உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கார். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பார்ட்னர் உங்களை டக்குன்னு ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால, குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி, அது தவிர உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா 9ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கவர். அவர் பார்த்தேன்னா உங்களுடைய அதாவது 5ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கவர், பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி. அவரே உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்னதான் அதாவது கூட்டாளிகள் கை ஓங்கினாலும் நிச்சயமாக அதில் ஒரு பிடிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்துல போயிருக்கார். வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். அதனால் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தலையானால் 1/4/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்ச இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய 4-9க்கு உண்டான அதிபதி செவ்வாய். அவர் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஒரு சொற்போர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நிலையத்தில் நல்ல அதாவது பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு உச்சம் பெறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அவர் சுக்கிரன் வரார். எப்போது அப்படின்னா 27/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு நட்புரிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். 8ஆம் இடத்துல எப்போ போய் நீச்சப்படுறார் அப்படின்னா 6/4/2026 அன்றைக்கி 8ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். நீச்சப்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. பரிவர்த்தனை யோகத்தில் குருவும்
புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது மிகப்பெரிய விசேஷம். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறா. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் இடம் வலுப்பெற்று ஆட்சி பெற்ற புதனாக இருக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதரர்களால் மிகப்பெரிய ஆதாயம். ஷேர் மார்க்கெட்லெல்லாம் திடீர் பணவரவு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு அனுகூலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக அதீதமான அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்னா 18/3/2026 20/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும். அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். சரி, சிம்மராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தினால ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் போக வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சொந்த தொழில் பண்ணிங்களேனால் அதில் வியாபாரம் அதிகமாக இருக்கும், லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் சொந்த தொழிலில் 26/4/2026 மேலே லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்கள் 18/3/2026 20/3/2026 வரலாம். உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். இல்லைன்னா ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னைக்கு வருது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா அலட்சியத்தை தவிர்த்தால் அனுகூலம் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. உங்களுக்கு சூரியன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்திருக்காரு. அப்போ சூரியன், சனி கூட சுக்கிரன். அப்போ காசு பணம் வரணும், தொழில வெற்றி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா சூரியன், சனி கிரகமே குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாசம் கட்டாயம் உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களால என்ன முடியுமோ கையெடுத்து கும்பிட்டாலே குலதெய்வம் காமிக்கும். அம்மா, அப்பா அப்படின்னாலே குலதெய்வம் அப்படிங்கிறது குடும்பத்தை வம்சாவளியை விருத்தி பண்றது. நம்மளுடைய வம்சாவளியில வந்த தெய்வங்கள் தான் அவங்க. அதனால அவங்கள வழிபாடு பண்ணுங்க. முன்னோர்களுடைய வழிபாட பண்ணுங்க. பித்திருக்கள் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் எந்தவித ஆபத்துமே இல்லாம உங்களை காப்பாத்தி குடுக்கும். அஷ்டமத்து சனி வந்துருச்சு, எதனாலும் கஷ்டம், ராகு கேது இருக்கு, அதுலயும் கஷ்டம் அப்படின்னு புலம்பாதீங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. ஆனா நம்ம போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும்னா, அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்றதுக்கு கடுமையான முள்ளா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மிதிச்சுட்டு தான் நம்ம போயாகணும். அப்போ நமக்கு குலதெய்வ வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாதை வேண்டாம், நல்ல பாதை இல்ல, முள்ளும் கல்லும் இருக்கு. இந்த பாதையில போங்க, நல்ல பாதையா இருக்கு அப்படின்னு காட்டி குடுக்கும் உங்களுக்கு. அதனால குலதெய்வம் கஷ்ட காலங்கள்ல நம்ம கூட இருந்து வழித்துணையா வரும். அதனால வழிபாடு பண்ணுங்க நான் சொல்றேன். சரிங்களா? அதே மாரி
நல்ல அமைப்புகளும் இருக்கு. உங்களுக்கு குரு 11ல இருந்து எப்பவுமே உங்கள காப்பாத்திட்டு இருக்காரு. சிம்ம ராசிக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, குரு ஓடி வந்து காப்பாத்துவாரு. அதே மாரி செவ்வாயும் ஓடி வந்து காப்பாத்துவாரு. இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சனி அஷ்டமத்து சனி வேலை செய்யாது. ஏன்னு கேளுங்க. உங்களுக்கு சனி வந்து என்னன்னா, அஸ்தங்கமாக போறாரு. சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம். சூரியன் வந்து நெருப்புங்க. அதனால எந்த கிரகம் போனாலும் அதோடைய பவர வந்து இழந்துரும். ஸோ அஷ்டமத்து சனி இந்த 1 மாசம் உங்களுக்கு லீவ்ல போறாரு. அதனால கவலைப்படாதீங்க. இந்த 1 மாதம் மட்டும் தான். ஸோ இந்த 1 மாதத்துக்கு வந்து லீவ்ல போறாருன்னு நெனச்சுட்டு, நீங்க எத்தன முயற்சி எடுக்கணுமோ, அத்தன முயற்சி சக்சஸ குடுக்கும். திடீர்னு ஒரு ராஜயோகம் உண்டு. விபரீத ராஜயோகம் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து செய்யுங்க. இந்த அஷ்டமத்து காலகட்டங்கள்ல நம்ம நெனச்ச விஷயங்கள் சாதிக்க முடியுமா? நம்ம போய் ஒருத்தவங்ககிட்ட கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம கேட்டு அவங்க செய்யலைன்னா என்ன பண்றது? செய்யலன்னா என்ன பண்றது? உட்டுருங்க அவ்வளோதான். கேட்கிறத இதாதுங்க. கூச்சப்படாதீங்க. குளம் விருத்தியாகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். எந்த ஒரு வாய்ப்புமே நீங்க போய் கேட்டீங்கன்னா, கிடைக்கலைன்னா உட்டுருங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டுன்னு போயிருங்க. ஆனா கேட்காம இருந்து நீங்க அவங்க செய்யற மூட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாஸ் தானே. அதனால எல்லா விஷயமுமே நீங்க கேளுங்க. அதனால அவமானப்பட்டாலும் பரவால்ல. அவமானங்கள் தான் உங்களைய உயர்த்தி கொண்டு போகும். அதனால நீங்க அதுக்கெல்லாம் அஞ்சாதீங்க. விநாயகர் வழிபாடு பண்ணிக்கங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்சஸா முடியும். ஆனா, ஒருபோதும் எனக்கு இந்த அஷ்டமத்து சனி இருக்கு. அதனால சக்சஸே ஆகாதுங்கிற மனநிலைக்கு வராதீங்க. சிம்மராசிக்காரங்க அப்படிதான் நெறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த மனநிலைய தவிர்த்துருங்க. தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். தொழில்ல அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கடன் ரீதியா கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும், அத சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அ அதே மாரி வந்து நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த முடிவெடுக்கிறதுன்னு யோசிக்க முடியல அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம். நீங்க யோசிக்க முடியல அப்படின்னா, தியானம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல வழிகாட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு முடிவெடுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாவே இந்த முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூரம், மக நட்சத்திரக்காரங்கலாம் வந்து நெறைய கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. இத செய்யலாமா? அத செய்யலாமா? அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸே வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சா நமக்கு பெனிஃபிட்டோ, அத நீங்க செய்யுங்க. எதுல ஃபியூச்சர் இருக்கோ அத செய்யுங்க. இன்னைக்கு அது ஃபெயிலியர் ஆனாலும் நாளைக்கு பெரிய லெவல்ல சக்சஸ். சக்சஸ்னா அ நல்ல பெரிய லெவல்ல சக்சஸ குடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்த நெறைய குடுக்க போகுது. இந்த அஷ்டம சனிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு வந்து அது சோதனையா இருக்கலாம். நாளைக்கு கட்டாயம் அது ஒரு பெரிய சாதனை தான். பொதுவாவே சனிய நெனச்சு எல்லாருமே பயப்படுறாங்க. அவரு ஒரு கடினமான குரு அப்படின்னு நீங்க நெனச்சுக்கங்க. ஓகேங்களா? சனி பகவான் வந்து நீங்க பொதுவாவே வந்து யார் சொல்ற விஷயங்களையும் கேட்கலைனாலும், அவரு உங்களுக்கு நெறைய விஷயத்த கத்துக் குடுக்கக்கூடிய குருவா தான் இருக்காரு. அத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. பொதுவாவே இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க உணர்ந்து செயல்பட்டுருவீங்க. இந்த 2 1/2 வருஷத்துல நெறைய அதாவது பெரிய லெவல்ல நீங்க உங்கள வந்து ஒரு புத்தரா ஆக்குறதுக்கு உண்டான ட்ரெய்னிங் தான் இது. ஆனா நீங்க கவலையப்படாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் வேலை மாற்றம், இடமாற்றம் உறுதியாக உண்டு. ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்க்கு போறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்கு. திடீர்னு ஒரு ராஜ யோகமும் உறுதியாக இருக்கு. அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கங்க. படிப்புல கவனம் செலுத்துங்க. அஷ்டமத்துல உங்க ராசியதிபதி போறனால டைவர்ட் ஆவீங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறதுல டைவர்ட் ஆகாதீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடுலாம் பண்ணிக்கங்க. நீங்க படிச்ச கொஸ்டின்ஸா வரும். சிம்ம ராசிக்காரங்களே நல்லா படிப்பீங்க. திறமையானவர்கள். உங்களைய நீங்களே வந்து சந்தேகப்படக்கூடாது. பொதுவாவே நீங்க நல்ல டேலண்டான பெர்சன்ஸு. ஸோ, அதனால நீங்க நல்லா படிக்காத கொஸ்டின் வந்தா கூட ஏதாவது யூகிச்சு எழுதக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கனால, நீங்க நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க. அதேமாரி நீங்க படிச்ச கொஸ்டினே வரும். முக்கியமா மறக்காம இருக்கிறதுக்கு தான் வழிபாடுகள்லாம். நீங்க படிச்ச விஷயங்கள் அங்க வந்துரும். ஆனா, அந்த மறக்காம அந்த ஆன்சர்ஸ எழுதணும்ல, அதுக்கு தான் வழிபாடு. வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் நல்ல மார்க் எடுப்பீங்க. அதாவது ஸ்கூல்ல நல்ல உங்களுக்கு ரெகக்னைஸ் பிரைஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டரா கட்டாயம் நீங்க வந்துருவீங்க. அதேமாரி பெண்களுக்குங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். பொதுவா ஒரு விஷயத்த அ வந்து நீங்க ரொம்ப படபடன்னு பேசாதீங்க. எல்லா விஷயங்கள்லயுமே நிறுத்தி நிதானம்ங்கிறது தேவை. அதாவது இந்த 1 மாத காலகட்டம் மட்டும் கிடையாது. கொஞ்ச நாட்களுக்கு உங்களுக்கு நிதானம் அப்படிங்கிறது தேவை.
இந்த அஷ்டமத்து சனி என்னன்னா, கோவத்த குடுத்துரும். நெறைய ஆங்ஸைட்டீஸ குடுத்துரும். அத எல்லாமே வந்து வெளிப்படுத்த முடியலன்னா, அது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவா மாறலாம். அல்லது ரிலேஷன்ஷிப் பிரேக்க குடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமா செயல்படுங்க. நிதானமா செயல்படுங்க. கோவத்த காமிக்காதீங்க. உங்க குடும்பத்துக்காக தான் நீங்க வாழ்றீங்க. அந்த டெடிகேஷன் இருக்கும்போது, அத நீங்க வார்த்தைகளால கொட்டும்போது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு நேரம் சரியில்லன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. அப்புறம் சண்டை சச்சரவுகள், விவாதங்கள்லாம் வந்துரும். அதனால பெண்களே அமைதியா போணும் இந்த காலகட்டம். எல்லா விஷயங்களையும் கவனமாக செயல்படுங்க. சூரியன், சனி, சுக்கிரன்லாம் சேர்ந்திருக்கு. அதாவது கை, கால் வலி, மூட்டு வலி நெறைய பேருக்கு வரும் இந்த காலகட்டத்தில. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கங்க. ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. மருத்துவ செலவு இந்த மாசம் இருக்கு. இருந்தாலும் சமாளிக்க முடியும். அதனால கவலைப்படாதீங்க. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். பேர் புகழெல்லாம் உயர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல சுக்கிரன் உச்சம் பெறனால, ஒரு ஆபரணம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே சிம்ம ராசிக்கு 4 கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்க்கறனால, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேல வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. இல்ல அப்படின்னா, கடுமையான காலகட்டங்கள்ல மன உளைச்சலா இருக்கும்போது வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா, கீழ விழுகிறது அல்லது சமைக்கிறதுல வந்து தீக்காயம் ஆகுறது, இந்த மாரி சிறு சிறு ரத்த காயமோ, தீக்காயமோ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக செயல்படுங்க. எல்லா விஷயங்களையும் நிதானத்த ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா சிம்ம ராசிக்கு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்துக்கல அப்படின்னா, கண்டிப்பா சண்டை சச்சரவுகள் வரும். அதனால கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட அமைதியாவும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட அமைதியாகவும், அனுசரணையாகவும் போகக்கூடிய காலகட்டம். பெண்களாக இருந்தால் கூடுதலா மாங்கல்ய ஸ்தானத்துல தான் சனி இருக்காரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். கணவருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு. பொதுவாவே ரொம்ப அனுசரணையா போயிட்டீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது. உங்களுக்கு 5 கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதே மாரி அஷ்டம அதிபதி யாரு அப்படின்னா, உங்களுக்கு குரு தான். ஸோ அவரே அஷ்டமாதிபதியாகி 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அது போக அஷ்டமத்து சனி இருக்காருல்ல, சனி வந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. காதல் ரீதியா நெறைய பிரச்சனைகள் வரும். ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் தான். காதல் மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது. காதலர்களிடையே சண்டை சச்சரவுகள் ஒருவர் புரிந்து கொள்ளாம சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். ஆனா, அது வந்து போய் பிரேக்கப்ல முடியிற அளவுக்கு வந்து கொண்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க. இல்ல அப்டின்னா உங்களுடைய கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்க. அவ்வளதான். ஓகேங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மேரேஜுக்கு அப்புறம் தான் அத வந்து நம்ம ரொம்ப பக்குவமா கொண்டு போணும். அதுக்கு முன்னாடியே உங்கள டார்ச்சர் பண்ணி, உங்களைய வந்து டவுன் பண்றது, உங்கள கண்ட்ரோல் பண்றதுங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு எனக்கு தெரியல. ஒர்த் இல்லாத ஒரு விஷயத்துக்கு உயிர குடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து அதாவது ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு மேல போகும்போது அத கழட்டி விட்டுட்டு நீங்க உங்களுடைய கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 2 பேத்துக்கும் இது காமன். மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு. காரக கிரகம் இருக்கு. சுக்கிரன் அஷ்டமத்துல உச்சமா இருக்கு. திடீர்னு மேரேஜ் பிராப்தங்கள்லாம் திருமண பிராப்தங்கள்லாம் கைகூடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குலதெய்வ ஆசிகள வாங்கிக்கோங்க. 5ஆம் இடத்த குரு பாக்குது. குலதெய்வம், அதிர்ஷ்டம் இதெல்லாமே தேடி வரும். முக்கியமா அரசாங்க அதிகாரிகள், அஷ்டமத்து சனி நான் காமனா சொல்ற மாரி ஒவ்வொரு விஷயமும் நிதானமா செயல்படுங்க. உங்களுடைய இடத்த தட்டி பறிக்கிறது, உங்களை வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன்ல மாட்டி விடுறதுக்குன்னு ஆட்கள் கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. அதுலருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழிய பாருங்க. யாரோ செய்த தவறுகள் உங்களுடைய மேற்பார்வையிலயோ அல்லது உங்களோட கையெழுத்துனால நடந்தனால, உங்க மேல கேஸ் போட்டு உங்கள ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நெறைய நடக்கும். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. 12 குடையவன் தசாபுத்தி நடந்துச்சுன்னா, இன்னும் பரிகாரங்கள் பண்ணினா மட்டும் தான் அதுலருந்து வர முடியும். ஏன்னா, கேது உங்க ராசியில இருக்கு. சனி அஷ்டமத்துல இருக்கு. 12 குடையவருடைய தசாபுத்தி மட்டும் நடந்துச்சு அப்டின்னா, கட்டாயம் ஒரு ஜோதிடர்ட்ட போயி ஆலோசனை பண்ணிக்கங்க. இல்ல அப்டின்னா தண்டனையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கவனம் செலுத்துங்க. ஒர்க் பிரஷர் இந்த இந்த மாதம் வந்து பணிச்சுமைங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கிறதுனால, இந்த மாதம் வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானத்தையும் கையாண்டீங்க அப்டின்னா, அதுலருந்து தப்பிச்சிட முடியும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அஷ்டமத்து சனி அப்டின்னு நீங்க நினைக்காதீங்க. அஷ்டமத்து சனியில பரிகாரம் பண்ணா திடீர் விபரீத ராஜயோகம் உண்டு. அதுக்கு யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் நடக்கணும். முக்கியமா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப டைம் சரியில்ல. அரசியல்வாதிகளா யார் இருக்கீங்களோ கவனிச்சுக்கங்க.
பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயம் வந்து நேர காலம் சரியில்லை. கிரகணமே அதுல தான் வந்திருக்கு. நீங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் கிரகண சாந்தி பரிகாரம்லாம் பண்ணணும். யாகங்கள் பூஜைகள்லாம் பண்ணாதான் நீங்க மறுபடியும் அந்த போஸ்ட்டுக்கு வர முடியும். இல்லைன்னா உங்களோட பதவிகளை இழக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளே இருக்கு. அதனால அதுக்குண்டான விஷயங்களை பண்ணிக்கோங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமானது. நெகட்டிவா இருந்தா கூட சில விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா காசு சம்பாதிக்க முடியும். நெகட்டிவா செய்யக்கூடிய அமைப்புகள் நெகட்டிவ் பப்ளிசிட்டிலாம் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள பண்றது, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.